அண்மைச் செய்தி. திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கருணாநிதி நாணய வெளியீட்டு விழா தொடர்பாக பொம்மை முதல்வர் பேசியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரபாகரன். இன்று 19/8/2024 திருமண நிகழ்ச்சி ஒன்றில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பேசியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா என்ற நம்மை எல்லாம் ஆளாக்கிய புரட்சி தலைவர் கூறியிருக்கிறார் என்று நினைவுபடுத்தியுள்ளார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து ஆட்சிக்கு வந்த திரு மு.க. ஸ்டாலின் பணிவு என்றால் கிராம் என்ன விலை என்று கேட்பதோடு அசட்டு துணிச்சலோடு வாய் வீரம் காட்டிக்கொண்டு மமதையினுடைய உச்சையில் அலைகிறார் என்றும், கோ பேக் மோடி என்று 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று மேடை போட்டு பேசினாரோ அந்த பொம்மை முதலமைச்சர் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் தன் ஆட்சியை காப்பாற்ற பாஜகவினுடைய மூத்த அமைச்சர் ஒருவரை அழைத்து விழாவை நடத்தியுள்ளார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் ஏன் அழைக்கவில்லை என்று நாம் கேட்டதற்கு திரு ஸ்டாலின் ஏன் இவ்வளவு எரிச்சல் பட வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். திரு ஸ்டாலின் 19/8/2024 இன்று திருமண விழாவில் பேசும்போது, திரு கருணாநிதி நாணய வெளியீட்டு விழா திமுக நிகழ்ச்சி அல்ல, மத்திய அரசின் நிகழ்ச்சி என்றும், மத்திய அரசின் நிகழ்ச்சி என்பதால் ராகுல் காந்தியை அழைக்க அவசியமில்லை என்றும், பாஜகவுடன் ரகசிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றும் பயத்தில் உளறி இருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். எங்களை பார்த்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அதிமுக இரங்கல் கூட்டம் நடத்தி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு கலைவாணர் அரங்கில் ரூபாய் 100 நாணயம் வெளியீட்டு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு நடத்திய அரசு விழாவில் அழைப்பிதழில் எந்த இடத்திலும் மத்திய அரசு துறையினுடைய பெயர் இடம்பெறவில்லை என்றும், மேலும் அழைப்பிதழ் கலைஞர் 100 என்ற லட்சணையுடன் தமிழ்நாடு அரசு லட்சணையுடன் தான் இடம்பெற்றுள்ளது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அனைத்துக்கும் மேலாக அழைப்பிதழில் அனைவரையும் அழைத்தவர்கள் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர். எனவே திரு ராகுல் காந்தி அல்லது அவரது தாயார் திருமதி சோனியா காந்தி அல்லது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை கூட இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து இருக்கலாம். கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மேடையில் இடமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கழக நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களை பற்றி பேசியதற்கு சிறிதும் தகுதி இல்லாத ஒருவர் உள்ளார் எனில் அது திரு ஸ்டாலின் அவர்கள்தான் என்று தெரிவித்திருக்கிறார். ஆடு நனைகிறதே என்று ஓனாய் ஓலமிட்ட கதையாக உள்ளது அவரது வெற்று பேச்சு என்றும், மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மா அவர்கள் வாழ்ந்த போயஸ் கார்டன் இல்லத்தை நினைவிடமாகவும் கடற்கரையில் அழகிய நினைவிடம் அமைத்து ஒவ்வொரு ஆண்டும் அம்மா அவர்களது நினைவாக மௌன அஞ்சலி செலுத்தி வருகிறோம் என்றும், மறைந்த எங்களது இருவரும் தெய்வங்களை எங்களது ஒவ்வொரு செய்கையிலும் நாங்கள் நினைவில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் எங்கள் ஆட்சியில் சென்னையில் உயர்கல்வித்துறை வளாகத்தில் அமைக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களது முழு உருவ சிலைக்கு ஆண்டுதோறும் நாங்கள் மரியாதை செய்திட வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டோம் என்றும், கடற்கரை சாலையிலிருந்து அம்மா அவர்களுடைய சிலைக்கு செல்ல ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சிலையை பார்ப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்தவுடன் அறிஞர் அண்ணா மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகியோரது நினைவிடங்களுக்கு அருகாமையில் அம்மாவினுடைய இறுதிச் சடங்குகளை செய்ய கோடிக்கணக்கான தொண்டர்களாகிய நாங்கள் முனைந்தபோது கடற்கரையுடைய நினைவிடம் அமைக்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க விஞ்ஞான ரீதியில் சிலரை தூண்டிவிட்டது யார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். பூனைக்குட்டி வெளியே வந்த கதையாக இதற்கு பதில் திரு கருணாநிதி மறைந்தவுடன் தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. கருணாநிதி மறைந்த அன்று இரவோடு இரவாக கலைஞர் நினைவிட வழக்கு விசாரிக்கப்பட்ட போது அம்மா நினைவிடத்தை எதிர்த்து போட்ட வழக்குகள் இரவோடு இரவாக வாபஸ் வாங்கப்பட்டது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் கர்ம வீரர் காமராஜர் மறைந்தபோது கடற்கரையில் நினைவிடம் கட்ட கோரிக்கை எழுந்தபோது முன்னாள் முதலமைச்சர்களுக்கெல்லாம் கடற்கரையில் நினைவிடம் கிடையாது என்று கோப்புகளில் எழுதி கையெழுத்திட்ட அப்போதைய முதலமைச்சர் திரு கருணாநிதிக்கு நாங்கள் அதே வசனத்தை திருப்பி போட்டு இரவோடு இரவாக கருணாநிதி நினைவிடத்திற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்க முடியும் என்றும், ஆனால் நாங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி வழி வந்தவர்கள் உங்களைப் போல உள்ள ஒன்று வெளியே ஒன்று
என்று வேஷம் போடுபவர்கள் அல்ல என்று தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பொம்மை முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரையிலும் இந்தி எதிர்ப்பு என்கிற நாடகத்திற்கும் திராவிட மாடல் ஆட்சி என்று வசனம் பேசி தமிழக மக்களை சிரமத்திற்கு உள்ளாகும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் இப்போதுள்ள கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஊறுகாயாக தேவைப்பட்டன. தொட்டுப்பார், கட்டிப்பார், வெட்டிப்பார், இந்தி தெரியாது போடா என்றெல்லாம் மத்திய அரசை பார்த்து வரட்டு சவால்களை தானும் விட்டு கூட்டணி கட்சியினரையும் விட்டு வசைபாட செய்தார் என்றும் அந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்தினார் என்றும் இனி கூட்டணி கட்சியினர் தயவு தேவையில்லை என்றும் குடும்ப நலன் முக்கியம் என்றவுடன் தனது சுயரூபத்தை வெளிக்காட்டியுள்ளார் என்றும் பதிவு செய்திருக்கிறார். தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவையான நிதியை பெற்ற வக்கில்லாமல் தன் அப்பாவின் 100 விழா நாணய வெளியீட்டு விழாவுக்கு மத்தியில் ஆட்சி செய்யும் பாஜக தலைவர்களை வருந்தி அழைத்து நிகழ்ச்சி நடத்திவிட்டு அதை நாகரிகமாக சுட்டிக்காட்டிய என் மீது பாய்ந்து குதறி இருக்கிறார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தெளிவுபடுத்தியுள்ளார். சர்வதேச போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கு தொடர்புடைய தன் மகன் மருமகளை காப்பாற்றவும் புகார்களில் சிக்கியுள்ள தன் மருமகன் மற்றும் சில மந்திரிகளை காப்பாற்றவும் திரு ஸ்டாலின் யார் காலை பிடித்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த கவலையும் இல்லை என்று கூறியிருக்கிறார். தன்னுடைய கபட நாடகம் என் மூலம் வெளிப்பட்டு விட்டதே என்ற கோபத்தில் வானத்திற்கும் பூமிக்கும் தாவி குதித்திருக்கிறார் ஸ்டாலின் என்று கூறியிருக்கிறார். புரட்சி தலைவர் 100 நாணய வெளியீட்டு விழாவிற்கு மத்திய அரசில் உள்ளவர்களை நான் அழைத்ததாகவும் ஆனால் மத்திய அரசு என்னை மதிக்கவில்லை என்றும் தார்பாயில் வடிகட்டிய பொய் மூட்டை ஒன்றை நாணயம் மிக்கவரின் மகன் அவிழ்த்து விட்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். புரட்சி தலைவர் 100 விழாவை ஒட்டி எனது தலைமையிலான அம்மா அரசில் மாவட்டம் தோறும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தினோம் என்றும் மேலும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரது பெயரை சூட்டினோம் என்றும் மேலும் புரட்சி தலைவர் நினைவாக 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டோம். எங்களின் கோரிக்கை ஏற்று மத்திய அரசு நாணயம் வெளியிட்டது. விழாவை நாங்களே நடத்தினோம். என் தலைமையிலான தமிழக அரசு நடத்தியது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மத்தியில் பதவி சுகம் அனுபவிக்க வேண்டும், அதிகாரத்தில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக நம்பிய கட்சிகளுக்கு துரோகம் செய்வதே திமுகவின் வாடிக்கை என்பது மக்களுக்கு நன்கு தெரியும் என்றும் 2004 முதல் 2013 வரை மத்தியில் காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்து ஆட்சி சுகத்தை அனுபவித்தவர்கள் திமுகவினர் என்றும் தமிழ்நாட்டில் 2006 முதல் 11 வரை காங்கிரஸ் கட்சியின் தயவால் திமுக ஆட்சி நடத்தியது. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி தற்போது மறந்தவர் திரு ஸ்டாலின். தமிழக மக்களுக்கு இதுவும் நன்கு தெரியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜகவுடன் கள்ள உறவு என எங்களை பார்த்து மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் சொன்னபோது அவருக்கு இனித்தது. இப்போது அவர்களை பார்த்து மீண்டும் மீண்டும் அல்ல, ஒரு முறை சொன்னதற்கே மூளை இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்படி என்றால் நாங்கள் எத்தனை முறை இந்த விடியா திமுக முதலமைச்சருக்கு மூளை இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பி இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்றும் டெல்லிக்கு காவடி எடுத்து தப்பிவிடலாம் என்று நினைத்தால் புத்திசாலித்தனமான தமிழக மக்கள் தக்க பாடத்தை புகட்டுவார்கள் என்று எச்சரிக்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பேசியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.